திருச்சிற்றம்பலம். மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழை யாதவண்ணம் பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பிழை யாதவண்ணம் பறித்த மலர் கோடு வந்துமை ஏதும் பணியடியோ பறித்த மலர் கோடு வந்துமை ஏதும் பணியடியோ சிறப்பிலி தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் திரு நீலகண்டம் திருச்சிற்றம்பலம். ஆன்மாவிற்கு ஆன்மாக்களால் வருகின்ற துன்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழியை சொன்ன ஞானசம்பந்த பெருமான் தெய்வத்தால் வருகின்ற துன்பத்தை நீக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் தனக்கு எப்படிப்பட்ட துன்பம் வர வேண்டும் என்று இறைவனை வேண்ட வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். பெருமானே, மறக்கக்கூடிய மனத்தை உடையவனாக நான் இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆன்மா உயிர்ப்போடு இருக்கின்ற பொழுது அதை வற்புறுத்தி அப்படி மறக்காமல் உன்னை, பிறப்பில்லாத உன்னை வேண்டி பணிந்து தினமும் மலரிட்டு வணங்கி வருகின்றேன். அந்த காரணத்தினால் எனக்கு புகழ் உடையதாக தெய்வத்தால் வருகின்ற துன்பம் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அது என்ன புகழுடைய துன்பம், தெய்வத்தால் வருகின்ற துன்பம் என்றால், உதாரணத்தை பார்ப்போம். சுந்தரர் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளோடு திருமணத்திற்கு அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது பெருமான் ஒரு வயோதிப அந்தனர் வேடத்தில் வந்து அவருடைய திருமணத்தை நிறுத்தி விடுகின்றார். அதனால் சுந்தரருக்கு கடுமையான துன்பம் விளைகின்றது. இருந்தாலும் முடிவில் வன்தொண்டர் என்று இந்த உலகத்திற்கு சுந்தரரை காட்டுகின்றார். அதேபோல சுந்தரர் ஒரு பொய் சத்தியம் செய்து சங்கிலி நாச்சியாரை திருவொற்றியூரில் மணந்து பிறகு அங்கிருந்து திருவாரூரை நோக்கி வருகின்ற பொழுது கண் பார்வை போகின்ற துன்பத்தை கொடுத்து, திருவாரூருக்கு வந்த பின் கண் பார்வையெல்லாம் வந்த பிறகு பறவை நாச்சியாரோடு ஏற்பட்ட பிணக்கை தீர்க்க தானே தூது சென்று தோழமை நெறியை காட்டி உலகத்திற்கு சுந்தரரின் புகழை காண்பிக்கின்றார். அதனால் அவருக்கு வந்த துன்பம் புகழைத்தான் தந்தது. அப்படிப்பட்ட துன்பம் வர வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்ட வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார். நாமும் அப்படி வணங்கி இறைவனை வழிபடுவோம். திருச்சிற்றம்பலம்.